வேண்டுதல் நிறைவேற, நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க, குறிப்பாக பயம் நீங்க. ஒரு சிலருக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு விதமான இனம் புரியாத பயம் இருக்கும். எப்படினாலும் அவங்க அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுருவாங்க. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஆரம்பித்த பிறகும் சரி, ஒரு விதமான பய உணர்வோடே இருப்பாங்க. அந்த பயம் சரியாகிறதுக்கும் எதிரி தொல்லை அறவே நீங்குவதற்கும் அஷ்டமி நாளில் காலை எழுந்ததும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாசி மாத அஷ்டமி மாசி 27 அதாவது நாளைய தினம் 11/3/2026 புதன்கிழமையில் அதிகாலை 2:02 ஆரம்பமாகி முழுவதுமே பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியானது இருக்குது. இந்த அஷ்டமி திதி நாளில் தான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். அது மாதிரி அஷ்டமி நாளில் பைரவருக்கு தேங்காய் தீபம், பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தீய செய்வினை பாதிப்புகள் உங்களை அண்டாது. நிறைய பேருக்கு இந்த கந்திஷ்டி தோஷங்கள், தீய செய்வினை பாதிப்புகளால் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த அஷ்டமி நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 தீபத்தையும் முடிந்த அளவு கோயிலில் போய் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் காலை எழுந்ததும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் கையில் எடுத்துக்கோங்க. தண்ணீரை கையில் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடிச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஹம் பைரவ வசி வசி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஹம் பைரவ வசி வசி. இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு காகிதத்தில் கூட எழுதி கூட வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்ததும் நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லிடலாம். ஏன்னா ஆடியோ ஃபுல்லாக கேட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் திருப்பி எழுதி காலையில் நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை பைரவரை மனதுக்குள்ளே நினச்சி உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ பைரவர்கிட்ட வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பைரவரின் அருளால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்குங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் பைரவரின் அருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.